மகாருத்ர ஹோமம். இந்த மகாருத்ர ஹோமமானது சிவனை நாம் ருத்ரங்களை சொல்லி ஹோமத்தால் ஆராதிப்பது. இந்த ஹோமத்தினால் பஞ்சபூதங்களையும் நாம் திருப்தி செய்கின்றோம். நமது வாழ்வினை வளப்படுத்துவது இந்த பஞ்சபூதங்களே. இந்த பஞ்சபூதங்களை நாம் திருப்தி செய்வதால் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கின்றது. இதை ஏன் ஹோமமாக செய்ய வேண்டும் என்றால், இந்த ஹோமத்திலே நாம் மந்திர சக்தியுடன் போடப்படுகின்ற மூலிகையானது, இது மூலிகை பொருளானது நமது உடலிலே மயிர்காம்பின் வழியாக உள்ளுக்குள் சென்று நமது மனதையும் உடலையும் சுத்தப்படுத்தி நமக்கு சகல வியாதிகளையும் நிவாரணம் செய்கிறது. இதனால் இந்த ஹோமங்களை செய்கின்றோம். இந்த ஹோமத்தை செய்வதனால் பல காரியங்கள் சுபமாக முடிகிறது. திருமண தடை மற்றும் சகல ரோக நிவாரணமாகவும், குழந்தை சந்தான பேரு என்ற குழந்தை பேரும், வித்யா குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் ஆதித்யாதி நவக்கிரக தேவதை என்று சொல்லக்கூடிய 9 கோள்களின் நமக்கு ஜாதகத்தின் வழியே கொடுக்கின்ற தொல்லைகளையும் இந்த ஹோமமானது நிவர்த்தி செய்யும். ஆகவே இந்த ஹோமத்தை நாம் கலந்து கொள்வதால் நமக்கு சகல சௌபாக்கியங்களை மடித்து நமது வீட்டிலே அஷ்டலட்சுமிகளும் நித்திய நிவாசம் செய்வார். இந்த ருத்ரனாவது சிவனாகப்பட்டவர் பிரம்மா, விஷ்ணு மற்ற அனைத்து தேவதைகளுக்கு அதிபதியாக இருப்பதால் இந்த சிவனை வணங்குவதால் நமக்கு அனைத்து தெய்வங்களுடைய சக்திகளும் ஒரு சேர கிடைக்கும். இந்த ருத்ர ஹோமமானது பலரால் ஜபம் செய்யப்பட்டு அதனுடைய அதிர்வலைகளால் நமது மனம் சிறந்த பண்பட்டு சகல காரியங்களையும் சௌபாக்கியங்களையும் தரவல்லது என்று கூறிக்கொள்கின்றோம்.